தலைநகரில் கைவிடப்பட்ட 18 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் புக்கிட் அம்மன் ஆட்கடத்தல் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 36 பேர் கைது செய்யப்பட்டனர். கைவிடப்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பு மாற்றி அமைக்கப்பட்டு கேளிக்கை மையமாகவும் விபச்சார கிடங்காகவும் செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மாலை மணி 6 தொடங்கி காலை 8 மணி வரை செயல்பட்டு வந்த அந்த மையத்தில் உள்ள கராோகே அறைகளை பயன்படுத்த 4000 முதல் 8000 ரிங்கிட் வரை கட்டணமாக விதிக்கப்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோடு வாடிக்கையாளர்களுக்கு விபச்சார சேவையை வழங்க 1200 ரிங்கிட் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. அம்மையத்திற்கு வருகை புரியும் வாடிக்கையாளர்களுக்கு போதைப் பொருட்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பின்னரவு மணி 1 வாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையின் போது அந்த மையத்தில் இருந்து 54 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 36 பேர் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அம்மன் D3 துணை தலைமை இயக்குநர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். கைதானவர்களில் 21 பேர் உள்நாட்டு ஆடவர்கள் ஆவர். அதில் அம்மையத்தின் நிர்வாகியும் அடங்குவார். அதே சமயம் கெட்டமைன், எக்ஸ்டசி உட்பட பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அபாயகர போதைப் பொருள் சட்டம், குடிநுழைவு சட்டம், கூட்டரசு பிரதேச விதிமுறைகளுக்கு கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.